தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தூய ஆவியை பெற்றுக்கொள்ள திருத்தூதர்களை ஜெபத்தில் வழிநடத்தியது போல மரியே எங்கள் அன்னையே எங்களையும் வழிநடத்தும். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதுதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனின் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த வாழ்வு எனும் கொடைக்காக, புதிய நாளுக்காக மனதார நன்றி கூறுவோம். புதிய நாளையும் நம்மையும் இறைப்பாதத்தில் அர்ப்பணித்து அவரது அருள் ஆசிரால் நம்மையும் இந்நாளையும் புனிதப்படுத்த அருள் வேண்டி இப்பாடலில் இணைவோம். தினமும் உனை பாடும் அருள் வேண்டுமே.
டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பின் நாள் என்று 4ஆம் நூற்றாண்டிலேயே மேற்கத்திய திரு அவையில் முடிவு செய்யப்பட்டிருந்தது. எனவே அதற்கு 9 மாதங்களுக்கு முந்தின நாள் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளின் வயிற்றில் உற்பவித்த நாள் என்பதால் மார்ச் 25 மங்கள வார்த்தை நாள் என்று நிர்ணயிக்கப்பட்டது. துவக்கத்தில் இது இயேசுவின் மனித அவதார பெருவிழா என்று கொண்டாடப்பட்டு வந்தது. கிபி 431ஆம் ஆண்டிற்கு பிறகு மங்கள வார்த்தை பெருவிழா அல்லது கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழா என்ற பெயரில் இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. மீட்பு வரலாற்றில் கடவுள் தாம் விரும்பிய முறைகளில் தாம் விரும்பிய நபர்களை தேர்ந்தெடுத்து செயலாற்றி இருக்கின்றார். மீட்பின் வரலாற்றில் இறைமகன் இயேசுவின் தாயாக மரியாளை தேர்ந்தெடுத்து அனைவருக்கும் மேலான ஒரு சிறப்பிடத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை விவிலிய இறை வெளிப்பாட்டில் காண்கிறோம். மீட்பு என்பது கடவுளும் மனிதனும் இணைந்து நிறைவேற்றுகின்ற ஒரு கூட்டுச் செயல். அற்ப மனிதர்கள் ஆற்றல் மிகுந்த உன்னத கடவுளோடு தோழமை கொண்டு செயல்பட அழைப்பு கிடைக்கிறது. இந்த செயலால் பயனடைபவர்கள் மனித இனம் மட்டுமே. ஆனால் இதை விளைவிக்க கடவுள் மனித இனத்தின் ஒத்துழைப்பை நாடுகின்றார். அந்த அழைப்புதான் கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு அல்லது மங்கள வார்த்தை நிகழ்ச்சி. இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு நிகழ்ச்சியை விவிலியத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கவரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறைவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்து கூறியதை கேட்ட மரியாள் கலங்குகிறார் என்று வாசிக்க கேட்டோம். மரியாள் தாழ்ச்சியின் பிறப்பிடம். புகழ்ச்சியை எதிர்பாராத புண்ணிய வாழ்வு வாழ்ந்து வரும் மரியாள்
தன்னை இவ்வாழ்த்துக்கு தகுதியற்றவராக எண்ணி கலங்குகிறார். இது அவரின் தாழ்ச்சியின் வெளிப்பாடு. இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த மரியாளிடம் வானதூதர் பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிக்கப்பட்ட உறுதிமொழிகளை மீண்டும் தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக 2 சாமுவேல் 7:16 தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட உறுதிமொழியாகிய உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் என்பதை நினைவுபடுத்தி, பிறக்கப்போகும் குழந்தை உன்னத கடவுளின் மகன், அவரது ஆட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை மரியாளுக்கு உறுதிமொழியாக கூறி மரியாளின் கலக்கத்தை நீக்குகிறார். இவ்வாறு மனித இனத்தின் தாயாக விளங்குகின்ற புதிய ஏவாளிடம் கடவுள் ஒத்துழைப்பை, பதிலை நாடுகின்றார். இறைவனுடைய திட்டத்தை முழுமையாக அறிந்து ஆலோசனைகள் செய்து ஆய்வுக்கு உட்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற தீர்மானத்திற்கு மரியாள் வரவில்லை. மாறாக அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியாத ஒரு திட்டத்தை இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையின் பேரில் ஏற்று அத்திட்டத்திற்கு சரணடைகிறார். அதுதான் விசுவாசம். அறிந்து தெரிந்து உறுதி செய்யப்பட்டதை ஏற்றுக்கொள்வது விசுவாசம் அல்ல. மாறாக அறியாததை, புரியாததை, ஏற்றுக்கொள்ள முடியாததை, இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையில் ஏற்று சரணடைவதுதான் விசுவாசம். அருள் நிறை மரியே, இறைவனின் தாயே, உம் பதம் நாடி வந்தோம். என் குறை தீர்ப்பாய் நம்பியே வந்தோம், பரிந்துரை செய்திடுவாய். அருள் நிறை மரியே, இறைவனின் தாயே, உம் பதம் நாடி வந்தோம். என் குறை தீர்ப்பாய் நம்பியே வந்தோம்,
வாழ்க மரியே வாழ்க வாழ்க அன்னை மரியே. அன்னையின் அழகிய உருவை தியானித்து அவர் உருவில் நாமும் வளர விரும்பியவர்களாய் அன்னையை போற்றி புகழ்வோம். இறைமகனை தாங்கும் பேறு பெற்றிருந்தாலும் இதோ ஆண்டவரின் அடிமை என்று தாழ்ச்சியின் சிகரமாக விளங்கி தாழ்நிலையில் இருந்த தம்மை கடவுள் கனிவுடன் கண்ணோக்கினார் என்று புரட்சி பாடல் பாடிய அன்னையை வாழ்த்துவோம். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. அக்கால யூத சமூகத்தின் மரபுகளை தாண்டி சமூகத்தின் குரலுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளின் திட்டத்திற்கு தம்மை ஆட்படுத்தி தூய ஆவியாரின் துணையுடன் உலகின் மீட்பரை பெற்றெடுத்த அன்னையை போற்றுவோம். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. தூய ஆவியின் வல்லமையால் தன் வயிற்றில் பிறந்த குழந்தையை பாதுகாத்து கண்ணும் கருத்துமாக வளர்த்து தனது உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தையும் இறைவனுக்கே சொந்தம் என்று தன்னையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவனோடு ஐக்கியமாகி வாழ்ந்த அன்னையை போற்றுவோம். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. சீனாய் மலையில் மனித இனத்தின் பிரதிநிதியாக மோயிசன் இருந்தது போல மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் மனித இனத்தின் பிரதிநிதியாக நின்று கொடுத்த வாக்குறுதிக்கு பிரமாணிக்கமாக வாழ்வில் என்ன துன்பம் வந்தாலும் இறைவனுடைய மீட்பு பணியில் இறைவனுடன் இணைந்து உழைத்த மரியே உம்மை வாழ்த்துகிறோம். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. ஆண்டவர் சொன்ன வாக்கு தன்னிடம் நிறைவேறும் என்று நம்பி விசுவசித்ததால் பெண்களுள் பேறு பெற்றவள் ஆனார். ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒரே சொல்லால் அனைத்தையும் படைத்த இறைவனின் பேராற்றலில் தனது விசுவாசத்தை வேரூன்றச் செய்த அன்னையே உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. ஜெபம். அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, இறைமகன் இயேசுவை உடலில் மட்டுமல்ல உள்ளம் எனும் கருவறையில் தாங்கும் திருக்கோவிலாக இருந்த அன்னை மரியாவை போன்று எங்கள் எண்ணம், சொல், செயல் எப்பொழுதும் இயேசுவின் மதிப்பீடுகளால் நிறைந்திருக்கவும் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு கவனமுடன் செவிசாய்க்கவும் தேவையான அருளை தந்தருள எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆம் என்ற ஒரு சொல்லால் ஆண்டவரின் தாயானாய், அன்பு எனும் தேனமுதாய் அகிலத்தில் வலம் வந்தாய். ஆம் என்ற ஒரு சொல்லால் ஆண்டவரின் தாயானாய், அன்பு எனும் தேனமுதாய் அகிலத்தில் வலம் வந்தாய். நம்பி வந்தோர் நலம் பெறுவார், நானிலமும் போற்றிடுவார். நம்பி வந்தோர் நலம் பெறுவார், நானிலமும் போற்றிடுவார். ஈடு எம்மை காப்பாயே, இயேசு பாதம் சேர்ப்பாயே. அருளே நிறைந்த மரியே வாழ்க, ஆகாயத்தின் நிலவே வாழ்க. அருளே நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமை அனைத்து நின்றும் பாதுகாத்து நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்திச் செல்வாராக. ஆமென். மரியே, உமது ஊழியர்களின் அன்னையும் அரசியும் ஆனவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.